Hi students, last class la நம்ம dimension analysis ஓட மூணு different methods பார்த்தோம். Just இந்த classல நம்ம அதோட drawbacks ல ஆரம்பிச்சு error குள்ள போயிரலாம். ஓகேங்களா? First அதோட drawbacks பாக்கும்போது limitations ல என்னென்ன இருக்கு அப்படினா first condition என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஈக்குவேஷனை நம்ம derive பண்ற மெத்தட் பத்தி பார்த்தோம். அந்த ஒரு ஈக்குவேஷன் derive பண்றதுல ஒண்ணுக்கும் மேற்பட்ட டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படினா நம்மளால derive பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. which means இங்க ஒரு டேர்ம் இந்தாண்ட ஒரு டேர்ம் ரெண்டு டேர்ம் இருக்கு. நேத்து வந்து நம்ம டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் பார்த்திருப்போம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் பத்தி பார்த்திருப்போம். அப்ப அதை நம்ம டெரைவ் பண்ணப்போ ஒரே ஒரு டேர்ம் தான் இருந்துச்சு. t = (L/g) அவ்வளவுதான் வந்துச்சு. இது ஒரே ஒரு டேர்ம். சார் இன்னொரு டேர்ம் எப்ப சார் சொல்லலாம் அப்படின்னா பிளஸோ மைனஸோ வந்து என்னன்னு சொல்லலாம், இன்னொரு டேர்ம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் தான் நம்மளால டெரைவ் பண்ண முடியும். இந்த பக்கம் இருக்கிறது என்ன பண்ண முடியாது, டெரைவ் பண்ண முடியாது. ஒண்ணுக்கும் மேற்பட்ட டேர்ம்ஸ் இருந்துச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, டெரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டைமென்ஷன் இல்லாத குவான்டிட்டிஸ் பேஸ் பண்ணி ஏதோ ஃபார்முலா வந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்போனன்ஷியல், லாக், ஓகேங்களா, இந்த மாதிரி டைமென்ஷன் இல்லாத குவான்டிட்டிஸ் பேஸ் பண்ணி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டெரைவ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு y = sin ωt ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது, யூசிங் டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு டெரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. மூணாவது, சார் ஒரு குவான்டிட்டியில வந்து ஃபார்முலால வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, அதாவது மூணுக்கும் மேற்பட்ட டேர்ம்ஸ், ஓகேங்களா, மோர் தென் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஃபார்முலாக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, டெரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எரரை பேஸ் பண்ணி பார்க்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சிம்பிள் டேர்ம் இருக்கு, அக்யூரசி அண்ட் பிரிசிஷன். அக்யூரசி அண்ட் பிரிசிஷன். அக்யூரசினா நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப பக்கமா இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாத்தையுமே மெஷரிங் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு வேல்யூ வந்து மெஷர் பண்றேன் அப்படின்னா அந்த மெஷர் ஆகிற அந்த ஒரு வேல்யூ வந்து எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றது தான் அந்த அக்யூரசி. அக்யூரேட் மீன்ஸ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு 50 மீட்டர்னு இருக்கு ஒரு இடம், ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். நான் வந்து அளக்கும் போது எனக்கு 49.9 மீட்டர் வருது அப்படின்னா இது அதுக்கு பக்கத்துல இருக்கு, இது அக்யூரசின்னு சொல்லலாம். சார் பிரிசிஷன்னா என்ன சார் அப்படின்னா அதோட ரெசல்யூஷன். பிரிசிஷன் அப்படிங்கிறது ரெசல்யூஷன், எவ்வளவு டீடைலா எவ்வளவு டெப்தா அதை அளக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதே 50 மீட்டர் அளக்கும் போது 48.23 மீட்டர்னு இருக்குன்னா இது பிரிசிஷனா இது பிரிசிஷன் கேட்டீங்கன்னா இதுதான் பிரிசிஷன். அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் வரைக்கும் என்னால அளக்க முடியுது. சொல்றது புரியுதுங்களா? அதாவது லீஸ்ட் கவுண்ட் பத்தி உங்களுக்கு சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். லீஸ்ட் கவுண்ட், ஓகேங்களா? லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டால எவ்வளவு ஸ்மாலஸ்ட் வேல்யூ அளக்க முடியுமோ, எவ்வளவு ஸ்மாலஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எவ்வளவு கம்மியான வேல்யூ நம்மளால அளக்க முடியுமோ அந்த ஒரு கம்மியான வேல்யூக்கு பேர் தான் லீஸ்ட் கவுண்ட். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட மீட்டர் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா அந்த சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும் இல்லைங்களா, அதுல எப்படி ஆரம்பிக்கும், ஒரு 10 கோடுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா இங்க 1 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் 2 சென்டிமீட்டர், 0.5 இந்த இடத்துல சம்திங் இருக்குன்னா 0.5 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். இதுல ரொம்ப கம்மியா ஆகக்கூடியது எவ்வளவு அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர். ஆமாங்களா? ஒரு கோடு எவ்வளவு குறிக்கும், 0.1 சென்டிமீட்டர் குறிக்கும். ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, ஒரு டிவிஷன் தான் சொல்லலாம். அந்த ஒரு டிவிஷன் எவ்வளவு குறிக்குது, 0.1 சென்டிமீட்டரா குறிக்கும். அப்ப இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால நம்மளால அளக்கக்கூடிய மிகச்சிறிய மதிப்பு என்ன, லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.1 சென்டிமீட்டர் அல்லது என்னன்னு சொல்லலாம் 1 மில்லிமீட்டர்னு சொல்லலாங்களா. ஒரு சென்டிமீட்டர்ல 10 மில்லிமீட்டர் இருக்கிறதா நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப சென்டிமீட்டர் பெரிய வேல்யூ, மில்லிமீட்டர் சின்ன வேல்யூ. 0.1 சென்டிமீட்டர்னாலும் அதேதான், 1 மில்லிமீட்டர்னாலும் அதேதான். அப்ப லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது என்னது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எவ்வளவு கம்மியான வேல்யூ நம்மளால அளக்க முடியும் அப்படிங்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். அப்ப இந்த லீஸ்ட் கவுண்ட் டிபெண்ட் பண்ணது இந்த பிரிசிஷன். பிரிசிஷன் அப்படிங்கிறது என்னது, லீஸ்ட் கவுண்ட் டிபெண்ட் பண்ணது. அப்ப அதிக டிஜிட்ஸ் எப்ப கிடைக்கும், நம்ம வந்து இன்னும் கம்மியான லீஸ்ட் கவுண்ட் இருக்கிறது, ஓகேங்களா, கம்மியான லீஸ்ட் கவுண்ட் இருக்கிற அந்த ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஒரு அதிக ரெசல்யூஷன் கிடைக்கும். ரெசல்யூஷன் எவ்வளவு டெப்தா உள்ள போய் பார்க்கறோம் அப்படிங்கிறது தான், ஓகேங்களா, எவ்வளவு டெப்தா நம்மளால அளக்க முடியுது அப்படிங்கிறது. இது வந்து அக்யூரேட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இதை பிரிசிஷனுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். எது அக்யூரேட்னு கேட்டாங்கன்னா நம்பருக்கு பக்கத்துல இருக்கும், அதுதான் அக்யூரேட். பிரிசிஷன் அப்படிங்கிறது பக்கத்துல இல்லைனாலும் அதிக டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதிக டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, பிரிசிஷன் சொல்லுவோம். அடுத்தது எரர், ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். எரர் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், நம்ம ஒரு வேல்யூ அளக்கிறோம், ஒரு எந்த வேல்யூ நம்ம வந்து அளக்கிறதா இருந்தாலும் சரி, எதை மெஷர் பண்றதா இருந்தாலும் சரி, எரர்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். எல்லா வேல்யூமே நம்ம எக்ஸாக்டான வேல்யூவா அளக்க முடியாது, அப்ப அந்த எரர்னு இருக்கும். அப்ப அந்த எரர்ங்கிறது என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஒரிஜினல் வேல்யூல இருந்து நம்ம அளந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஒரிஜினல் வேல்யூ அண்ட் மெஷர்ட் வேல்யூன்னு சொல்லலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் வேல்யூ அண்ட்
மெஷர்ட் வேல்யூ அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து எரரை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த எரர் வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எரரை பேஸ் பண்ணி ரொம்ப கம்மியான தியரி பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா, அது அப்படியே கண்ணில் ஒரு டைம் பார்த்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். உங்களோட புக்ஸ்ல நான் வந்து இங்க கொஞ்சம் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். ஓகேங்களா, சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அண்ட் ரேண்டம் எரர்ஸ் ரெண்டு வகையான எரர் இருக்கு. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, எப்பயுமே நடந்துட்டே இருக்கிறது, நமக்கே தெரியாம நடக்கிற எரர். ஒரு மெஷர் பண்ணும்போது ஒரு லென்த்தையோ அல்லது மாசம் ஏதோ ஒன்று மெஷர் பண்ணும்போது நமக்கே தெரியாம நடக்கிற அந்த ஒரு எரர் தான் சிஸ்டமேட்டிக் எரர்னு சொல்லுவோம். இது எந்தெந்த வகையில நடக்கலாம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரரா இருக்கும். நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அளக்குற அந்த ஒரு கருவி, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஏதோ தப்பா இருந்துச்சு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஏதோ ஒரு பழுவு இருந்துச்சு, ஏதோ ஒரு டிராபேக் இருக்கு அப்படின்னா அதனால என்ன இருக்கும், நம்ம எத்தனை டைம் அளந்தாலும் என்ன ஆகாது, கரெக்டான ஆன்சர் வராது. அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ல எரர் இருந்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் எதுக்குள்ள வரும்னா சிஸ்டமேட்டிக் எரருக்குள்ள வரும். எதுக்குள்ள வரும், சிஸ்டமேட்டிக் எரருக்குள்ள வரும். நெக்ஸ்ட் இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். சார் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருந்தாலும் எனக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தெரியல, எனக்கு சரியா அளக்க தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், தப்பா தான் அளப்போம். ஓகேங்களா, அப்ப இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் அதுவுமே இதுக்கு வரும், சிஸ்டமேட்டிக் எரருக்குள்ள வரும். அடுத்தது பர்சனல் எரர்ஸ். பர்சனல் எரர்ஸ்னா இதுல வந்து நிறைய வகையானது வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பர்சனை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும். இப்ப நான் ஒரு மெஷரிங் பண்றேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூ அளக்குறேன் அப்படின்னா நான் ஒரு மாதிரி அளப்பேன். இவன் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னா அவன் வேற மாதிரி அளப்பான், அவனோட ஃப்ரெண்ட் இருக்கானா அவன் வேற மாதிரி அளக்கலாம். அந்த மெத்தட்ஸ் வந்து வேரி ஆகலாம், அல்லது அவனோட கண்ணோட்டம் அந்த இடத்துல வேரி ஆகலாம். அப்ப ஒவ்வொருத்தரும் தெரியாதனமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பர்சனல் எரர்ஸ். ஓகேங்களா, தனக்கு தெரியாமையே ஒரு மிஸ்டேக் பண்றது, அது பர்சனல் எரர்ஸ். நெக்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் எரர். லீஸ்ட் கவுண்ட்ல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பிரச்சனை. லீஸ்ட் கவுண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா, லீஸ்ட் கவுண்ட் வந்து நம்ம மாத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஆன்சர் மாறிடும். ஒரு டிஜிட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு 0.1 இருக்குன்னா நான் 0.01 வச்சுட்டேன். இதுல அளக்கும் போது வேறதான் வரும், இதுல அளக்கும் போது கண்டிப்பா ஒரு டிஜிட்டே மாறுது. ஓகேங்களா, இப்ப இங்க 5 வருது, இங்க என்ன வரும் 0.5 வந்து நிக்கும். இதே இந்த இடத்துல 50 வருது, இந்த இடத்துல 5 வந்து நிக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப லீஸ்ட் கவுண்ட் மாறினா என்ன ஆயிடும், மொத்த ஆன்சருமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது எல்லாமே எதுக்குள்ள வரும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்க்குள்ள வரும். சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த என்ன மிஸ்டேக் பண்றோம்னு நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் அது தப்பாவே தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம எத்தனை டைம் மறுபடியும் திரும்பி பண்ணாலும் என்ன ஆகாது, இது மாறாது. பட் ரேண்டம் எரர்ஸ் அப்படி இல்லை. ரேண்டம் எரர்ங்கிறது எப்பவாவது நடக்கக்கூடியது. ஓகேங்களா, ரேண்டம் பேர்லயே இருக்கு, ரேண்டம் எப்பவாவது நடக்கக்கூடியது. இது எப்ப வரும்னா தொடர்ந்து இருக்காது. ஓகேங்களா, இது வந்து தொடர்ந்து இருக்கும், நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம தொடர்ந்து அந்த தப்பை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பட் ரேண்டம் எரர் அப்படி இருக்காது. சார் எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஏதாவது டெம்பரேச்சர் பேஸ் பண்ண ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கு சார், திடீர்னு வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கு, திடீர்னு வெயில் காலத்துல கோடை காலத்துல வந்து மழை வந்து திடீர்னு தான் வரும். ஓகேங்களா, ஒரு மணி நேரம் வந்து ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்ன மழை பெய்யும், மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து சடனா நடக்கும். அந்த மாதிரி டைம்ல ஏதாவது நடக்கலாம். அந்த மாதிரி எரர்ஸ் வந்து ரேண்டம் எரர்ஸ் சொல்லலாம். அல்லது பிரஷர் வேரியேஷன், வோல்டேஜ் பிளக்சுவேஷன். ஒரு நம்ம கரண்ட் வந்து யூஸ் பண்ணி ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுல என்ன பண்ணுவோம், ஒரு பேட்டரி மூலியமா வந்து கரண்ட் அனுப்பிச்சிடும் போது ஏதோ ஒயர்ல வந்து கனெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சு, அல்லது ஒயர்ல வந்து லைட்டா சொறி இருக்கு அப்படின்னா என்ன ஆகுது, வோல்டேஜ் விட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வோல்டேஜ் பிளக்சுவேஷன், மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ், இது எல்லாத்தினாலுமே என்ன கிடைக்கும், நமக்கு ரேண்டம் எரர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இதை எப்படி சார் குறைக்கலாம் அப்படின்னா டு ரெடியூஸ் தி ரேண்டம் எரர் ரிப்பீட்டிங் தி எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். சார் ஒரு டைமுக்கு 4 டைம் நான் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எனக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது தப்பா வருது அப்படின்னா செகண்ட் டைம் நான் ஒயர் கனெக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த வோல்டேஜ் வந்து கரெக்டா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப அந்த ஒரு வோல்டேஜ் பிளக்சுவேஷன் ரெண்டாவது டைம் பண்றது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது டைம் பண்ணும்போது டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது டைம் பண்ணும்போது பிரஷரை கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப நம்ம மறுபடியும் பண்ணும்போது நிறைய டைம் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஒரு ரேண்டம் எரர்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஓகேங்க, இது எல்லாமே தியரிட்டிக்கல் பார்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் பேசிக்ல பார்க்கும்போது ஒரு 3 வகையான எரர்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா அப்சல்யூட் எரர், ரெண்டாவது ரிலேட்டிவ் எரர், மூணாவது பெர்சன்டேஜ் எரர். ஓகேங்களா, எரர் அப்படிங்கிறது இந்த யூனிட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம படிக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸ்லயுமே, எல்லா யூனிட்ஸ் மீன்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 10 யூனிட்ஸ்க்கு மேல எரரை பேஸ் பண்ணி क्वेश्चंस இருக்கும். அதாவது ரிலேட்டிவ் சேஞ்ச், அதாவது வேரியேஷன், இனிஷியல்ல இருந்த வேல்யூக்கும் ஃபைனல்ல இருந்த வேல்யூக்கும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னதுதான், மேக்னிட்யூட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்ட் வேல்யூ. ட்ரூ வேல்யூக்கு மெஷர்ட் வேல்யூக்கும், ட்ரூ வேல்யூங்கிறது ஒரிஜினல் வேல்யூ, இனிஷியலா இருக்க அந்த ஒரு வேல்யூ, ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்ட் வேல்யூக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ்னா பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்றது மீன்ஸ் பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூக்கு மைனஸ் பண்ணணும். அதுதான் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல, டிஃபரன்ஸ்க்கான மீனிங். ஓகேங்களா, அதாவது பாசிட்டிவ்ல இருக்கணும், which means error is always
பாசிட்டிவ்னு சொல்லணும். ஓகேங்களா? வேல்யூ நம்ம எழுதும் போது எப்பயுமே எரர் எப்படிதான் எழுதணும், பாசிட்டிவ்ல தான் எழுதணும், நெகட்டிவ்ல எழுதவே கூடாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஏங்கிறது ஒரு குவான்டிட்டி, நான் அதை வந்து ஒரு நிறைய டைம் அளக்குறேன், n டைம்ஸ் அளக்குறேன்னு வச்சுக்கலாம். ஏங்கிறது ஒரு குவான்டிட்டி, அது n டைம்ஸ் அளக்குறேன். அதோட மீன் வேல்யூ எப்படி எடுக்கும்? மீன் வேல்யூங்கிறது என்னது? சராசரின்னு சொல்லுவோம். எத்தனை டைம் அளந்தோமோ அது எல்லாத்தையும் வேல்யூ மேல ஆட் பண்ணிட்டு டிவைட் பை எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸோ அதை டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 10 டைம் அளக்குறேன், எனக்கு 10 வேல்யூ வருது, 10 வேல்யூ ஆட் பண்ணி டிவைட் பை 10 போட்டோம்னா அதுதான் எனக்கு மீன் வேல்யூ. சார் எரருக்கான ஃபார்முலா அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் வந்து இந்த மாதிரி மாடுலஸ்ல டினோட் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த குவான்டிட்டியோட எரர் அப்படின்னா என்ன பண்ணலாம், மீன் வேல்யூ மைனஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? அதாவது ஒரிஜினல் வேல்யூ சொன்னாங்க, ஒரிஜினல் வேல்யூ எனக்கு தெரியாது, ஒரு கொஸ்டின்ல இதுதான் ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு சொல்லல, அதாவது ட்ரூ வேல்யூ அல்லது ஒரிஜினல் வேல்யூன்னு சொல்லலாம். அதை கொடுக்கல அப்படின்னா நம்ம எதை தான் எடுப்போம், மீன் வேல்யூ தான் ஒரிஜினல் வேல்யூ. மீன் வேல்யூ ஈக்குவல் டு ஒரிஜினல் வேல்யூ. மீன் வேல்யூ ஈக்குவல் டு ஒரிஜினல் வேல்யூ. அப்ப நான் மீன் வேல்யூ தான் என்ன எடுத்துருக்கோம், ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூல இருந்து எதை மைனஸ் பண்ணணும், மெஷர்ட் வேல்யூ மைனஸ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A1 நான் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணது, அந்த A1 மைனஸ் பண்ணிட்டேன். சார் எதுக்கு சார் மாடுலஸ்? நான் ஏற்கனவே சொன்னேன் பிளஸ்ல தான் ஆன்சர் வரணும். பெருசுல இருந்து சின்னதை மைனஸ் பண்ணாலும் சரி, சின்னதுல இருந்து பெருசு மைனஸ் பண்ணாலும் சரி, நம்ம மாடுலஸ் போடும்போது என்ன ஆயிடும், நமக்கு பிளஸ் தான் வெளியில வரும். அதுக்காக அப்படின்னு நீங்க மாடுலஸ் போட்டு தான் சம் போடணுங்கிற அந்த ஒரு அவசியமும் இல்ல, பெருசுல இருந்து சின்னதை ஈஸியா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது மூணாவது nth டேர்ம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். சார் இது வந்து மீன், சரி அப்சல்யூட் எரர். சார் மீன் அப்சல்யூட் எரர்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுக்கு மீன் அப்சல்யூட் எரருக்கு மீன் எடுக்கிறோம், மேல கண்டுபிடிச்ச அந்த அப்சல்யூட் எரர்ஸ்க்கு மீன் எடுக்கிறோம், அதுதான் என்னது மீன் அப்சல்யூட் எரர். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் எரர் அல்லது ஃபிராக்ஷனல் எரர். क्वेश्चनல வந்து இந்த யூனிட்டை பேஸ் பண்ணி வரும்போது ரிலேட்டிவ் எரர் அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து மற்ற யூனிட்ஸ்ல இருக்கிற क्वेश्चंसலாம் வரும்போது உங்களுக்கு ஃபிராக்ஷனல் வேல்யூ அப்படின்னு கேட்பான். ஃபிராக்ஷனல் சேஞ்ச், ஃபிராக்ஷனல் எரர் ஆர் ஃபிராக்ஷனல் சேஞ்ச். ஃபிராக்ஷனல் சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபிராக்ஷனல் சேஞ்ச், சேஞ்ச் மீன்ஸ் இனிஷியல்ல இருந்ததுக்கு ஃபைனல் வேற மாதிரி மாறிடுச்சு, அந்த சேஞ்ச் தான் இந்த இடத்துல எரர். ஓகேங்களா? அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சாங்க, இந்த மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. ஓகேங்களா? ட்ரூ வேல்யூ அல்லது ஒரிஜினல் வேல்யூ அல்லது என்ன சொல்லலாம், அந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மீன் வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரர். எக்ஸாம்பிளுக்கு எரரை வந்து டெல்ல டினோட் பண்ணும். ஒரு வேல்யூ ஏங்கிறது வந்து ஒரிஜினல் வேல்யூனா எரர் என்னன்னு சொல்லலாம், டெல் ஏ. எரர்ங்கிறது என்னது, சேஞ்ச் இன் எரர், சேஞ்ச் இன் ஏ. ஏங்கிறது ஒரிஜினல், டெல் என்னது, சேஞ்ச் இன் ஏ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறது. ஓகேங்களா? அப்ப சேஞ்ச் இன் வேல்யூ டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ, சேஞ்ச் இன் மீன் வேல்யூ டிவைட் பை ஒரிஜினல் மீன் வேல்யூ. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா. பெர்சன்டேஜ் எரர் அதோட ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டு இன்டு 100 போடும்போது நமக்கு இது கன்வெர்ட் ஆயிடும், பெர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆயிடும். இன்டு 100 போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், பெர்சன்டேஜ் எரர் கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணு எரர் தான், ஒன்னு அப்சல்யூட், ரெண்டாவது ரிலேட்டிவ், மூணாவது பெர்சன்டேஜ் எரர். இந்த மீன் அப்சல்யூட் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மீன் அப்சல்யூட்ல இருந்து தான் ரிலேட்டிவ் பெர்சன்டேஜ். ஜஸ்ட் ரிலேட்டிவ் எரர்னா மேல என்னன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி அப்சல்யூட் எரர் அப்படின்னா ஓகேங்களா? நமக்கு இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எரர்ஸ் இன் ப்ரொபகேஷன். ஓகேங்களா? ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதே மாதிரி பவர் ஃபேக்டர், இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி எரர் வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா? நான் எரர் என்னதான் பண்ணணும்னு சொன்னா ஒன்லி அடிஷன் மட்டும் தான் பண்ணுவோம். எரர் ட்ரூ வேல்யூ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வேல்யூ கூட சொல்றாங்க, 10 ரெண்டையும் கூட்டினா 12, 10 ரெண்டையும் மைனஸ் பண்ணா 8. பட் எரர் என்ன பண்ணணும்னா ஆட் தான் பண்ணணும். ஓகேங்களா? சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். எரர் இன் சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு x ஈக்குவல் டு a பிளஸ் b அப்படின்னு ஒரு குவான்டிட்டி இருக்கு. இதோட எரர் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, x ஓட எரர் என்னது, டெல் x, a ஓட எரர் டெல் a, b ஓட எரர் டெல் b, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் அதோட எரர். ஓகேங்களா? இதுக்கு பர்சன்டேஜ் எரர் எழுதுறோம்னா பர்சன்டேஜ் எரர் எப்படி வரும், ரிலேட்டிவ் எரர் இன்டு 100 வரும். அப்ப ரிலேட்டிவ் எரர் இதை மாத்தணும். அப்ப டெல் x பை x டெல் a பை a டெல் b பை b என்ன வரும், இன்டு 100. அது போலதான் நமக்கு என்ன கிடைக்கும், பெர்சன்டேஜ் எரருக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இதே மைனஸ் வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணலாம், மைனஸ் வந்தாலும் என்னதான் பண்ணணும், நடுவுல ஆட் தான் பண்ணணும். மைனஸ் வந்தாலும் நடுவுல என்னதான் பண்ணணும், எரரை பொறுத்த வரைக்கும் ஆட் தான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குவான்டிட்டி இருக்கு, ஒரு குவான்டிட்டி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். x ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐ மீன் a ஓட வேல்யூ கொடுத்துறேன். a ஈக்குவல் டு 2 பிளஸ் ஆர் மைனஸ் 0.1, b ஈக்குவல் டு 3 பிளஸ் ஆர் மைனஸ் 0.3 இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேஜ். இதுதான் வந்து அவங்க கொடுத்த வேல்யூ. இந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு லெஃப்ட் சைடுல இருக்கு இல்லைங்களா, பெரிய வேல்யூ, பெரிய நம்பரா இருக்கும், அது வந்து ஒரிஜினல் வேல்யூ அல்லது ட்ரூ வேல்யூ நம்ம எடுத்துக்கிறது. பிளஸ் ஆர் மைனஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் என்னன்னா எரர் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா a மைனஸ் b கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, a மைனஸ் b. a b மைனஸ் பண்ண என்ன ஆகும், ட்ரூ வேல்யூ முதல்ல மைனஸ் பண்ணுங்க.
a minus b னா -1 னு கிடைக்கும் ஓகேங்களா a minus b னா எவ்வளவு கிடைக்கும் 2 minus 3 minus 1 plus or minus இந்த பக்கம் போறோம் இல்லீங்களா அந்த இடமா எரர் ஓகேங்களா இந்த பக்கம் இருக்கறத நீங்க அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் பிளஸோ மைனஸோ என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் இருக்கறத எரரை பேஸ் பண்ணி போகணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எரர் என்னதான் பண்ணனும் ஆட் தான் பண்ணனும்னு சொல்லிருக்கான் அப்ப del a plus del b del a என்னது இதுதான் எரர்னு சொல்லிட்டேன் இதுதான் del a இது என்னது del b del a plus del b 0.4 னு வரும் அப்ப இந்த இடத்துல என்ன வரும் 0.4 ஓகேங்களா -1 plus or minus 0.4 அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷனுக்கான a minus b ஓட வேல்யூ ஓகேங்களா சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி இருக்க வேல்யூஸ என்ன பண்ணிக்கலாம் அப்படியே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் பின்னாடி இருக்கிறது என்ன பண்ணனும் ஆட் தான் பண்ணனும் எரரை பொறுத்த வரைக்கும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தா ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வந்தா ரிலேட்டிவ் எரர் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இங்க வந்து பாருங்க அப்சல்யூட் எரரை பேஸ் பண்ணி இருக்கும் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் எதை பேஸ் பண்ணது அப்சல்யூட் எரர்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம் அப்சல்யூட் எரர்னா என்னது வெறும் சேஞ்ச் இன் எரர் மட்டும் தான் எடுத்துப்போம் ரிலேட்டிவ் எரர்ங்க மட்டும் என்ன வரும் சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ வரும் என்ன வரும் சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ இங்க இருக்கு ப்ராடக்ட் அப்ப சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரெண்டுக்குமே என்ன பண்ணனும் சேம் தான் ஓகேங்களா சேஞ்ச் இன் வேல்யூ பை ஒரிஜினல் வேல்யூ நடுவுல எப்பயுமே என்னதான் இருக்கணும் அடிஷன் தான் இருக்கும் எரர்ல வந்து மைனஸ் எதுக்குமே வாய்ப்பு இல்ல அடிஷன் மட்டும் தான் இருக்கும் எல்லா இடத்துலயும் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இன்டு 100 போட்டா நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஜஸ்ட் del a del b அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் என்னது del a plus del b அவ்வளவுதான் ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க ஆட் பண்றாங்க ஆட் பண்ண சொன்னாலும் அதேதான் மைனஸ் பண்ண சொன்னாலும் அதேதான் எரர் இப்படி தான் எழுதணும் இதே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் del a by a plus del b by b ரெண்டு குவாண்டிட்டி கொடுத்திருக்காங்க மல்டிப்ளிகேஷனா இருக்கும் டிவிஷனா இருக்கும் இந்த மாதிரி தான் எழுதணும் நெக்ஸ்ட் பவர் சார் பவர்ல வேல்யூ கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் எரர் இன் குவாண்டிட்டி ஓகேங்களா சம் பவர்ல ரைஸ் பண்ணிருக்காங்க பவர்ல கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது இப்போ எக்ஸாம்பிளுக்கு a பவர் n b பவர் m இத வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு மீனிங் வந்து தெரிஞ்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் a பவர் 2 னா மீனிங் என்னது a into n வருங்களா a பவர் ஸ்கொயர் அப்படின்னா a into a இதுக்கு எப்படி எழுதலாம் del a by a plus del a by a ரெண்டு del a by a இருக்குன்னா 2 into del a by 2 into del a by a இப்படிதான் வந்து கிடைக்க போகுது ஓகேங்களா a ஸ்கொயர்னா அதுக்கு மீனிங் என்னன்னா a ஸ்கொயர் a into a னு எழுதலாம் a க்கு நான் எரர் எழுதுறேன்னா del a by a மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு அதனால டிவைட் பை a போட்டுருக்கேன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்திருந்தா கண்டிப்பா இருக்காது ஓகேங்களா ஸ்கொயர்னாலே நமக்கு என்னதான் வரும் மல்டிப்ளிகேஷன் குள்ள தான் வரும் இந்த மாதிரி எழுதலாம் இதை வந்து இவ்வளவு பெரிய ஸ்டெப்பா போடாம சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா பவர்ல இருக்கிறத தூக்கி முன்னாடி போட்டுக்கோங்க ஓகேங்களா பவர்ல என்ன இருக்கு n தூக்கி முன்னாடி போட்டுட்டா n into del a by a m into del b by b இதே நம்பர் வச்சு சொல்லலாம் அப்படின்னா சரி a cube by b square இதுதான் x எரர் இன் x னு கேட்டாங்கன்னா del x by x equal to எப்படி எழுதலாம் 3 into del a by a plus 2 into del b by b இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் பவர்ல வரதுக்கு முன்னாடி போட்டு எழுதிக்கலாம் இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருந்தாலும் அதேதான் டிவிஷன்ல இருந்தாலும் அதேதான் சார் ஒருவேளை இது இப்படி இருக்கு சார் இதுக்கு என்ன சார் வரும் இதுக்கு இதே தான் வந்திருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இருந்திருந்தாலும் இதுக்குமே என்னதான் வரும் சேம் இதே ஃபார்முலா தான் வந்திருக்கும் ஏழரை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் ஓகேங்களா எரரை பேஸ் பண்ணி சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் ஓகேங்களா இந்த வருஷம் ஜேடபிள்யூல கூட கொஸ்டின்ஸ் வந்து இருந்திருக்கு ஓகேங்களா ஜேடபிள்யூ இருக்கட்டும் நீட்ல வந்து ரொம்ப ரேரா தான் கேக்குறாங்க ஜேடபிள்யூல அடிக்கடி கேக்குறாங்கன்னு சொல்லலாம் ஓகேங்களா வருஷத்துக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸ்ல 1 or 2 கொஸ்டின் பேப்பர்ஸ்ல சிக்னிபிகன்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கு சோ சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல நார்மல் ஒரு நம்பருக்கும் இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 73 இதுவும் 73.00வும் மேக்னிடியூடா பார்த்தோம்னா ரெண்டுமே ஒண்ணுதான் ஆமாங்களா இதுவும் 73 தான் இதுவும் 73 தான் பட் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல இது வேற இது வேற அதாவது ரெசல்யூஷனா சொல்லணும் இப்ப நான் ப்ரிசிஷனை பத்தி பேசணும் இல்லைங்களா லீஸ்ட் கவுண்ட் ப்ரிசிஷனை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணதுதான் எதுவும் அப்படின்னா சிக்னிபிகன்ட் ஃபிகரும் இது ரெண்டும் ஒண்ணா கேட்டீங்கன்னா இதுல 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு இதுல 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது வேல்யூவா இருக்கக்கூடிய இப்ப இது இந்த இடத்துல வந்து 0.00 பதிலா 0.01 இருந்தா வேல்யூ இருக்கு ஓகேங்களா சொல்றது புரியுதுங்களா 00 மீனிங் என்னது பாயிண்ட் அப்புறம் இவ்வளவு தூரம் நம்மளால அளக்க முடியும் நம்ம அளந்த அந்த ஒரு குவான்டிட்டியில இவ்வளவு தூரம் அளக்க முடியுங்கிற மீனிங் சொல்றது புரியுதுங்களா அப்ப அதுதான் என்னது சிக்னிபிகன்ட் ஃபிகர்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு 7-8 ரூல் இருக்கு எதுதான் சிக்னிபிகன்ட் எதுதான் சிக்னிபிகன்ட் இல்ல ஓகேங்களா தமிழ்ல முக்கிய எண்ணுகள்னு சொல்லுவாங்க டூல்ஸ் ஃபார் கவுண்டிங் சிக்னிபிகன்ட் ஒவ்வொரு ரூலா பார்த்தோம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்
First, all non-zero digits are significant. All non-zero digits are significant. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் இந்த மாதிரி இருக்கு 7234 ஓகேங்களா. இதுல ஜீரோவே இல்லனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீரோ இல்லாத எல்லா நம்பரையும் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், சிக்னிபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுல மொத்தம் எத்தனை இருக்கு, 4 இருக்குன்னா 4மே என்னதான் சிக்னிபிகன்ட் தான். அடுத்த ரூல் பாருங்க, all zeros between two non-zero digits are significant. அதாவது ரெண்டு நம்பர் இருக்கு 7 3 4, இதுக்கு நடுவுல எத்தனை ஜீரோ வேணா இருக்கலாம். ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவுல ஏதாவது ஜீரோ வந்துச்சு அப்படின்னா, ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவுல ஏதாவது ஜீரோ வந்துச்சுன்னா அதை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும், சிக்னிபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும். அப்ப இதோட மொத்த வேல்யூ வந்து 7 1 2 3 4 5, எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 5 டிஜிட்ஸ் இருக்கு. அப்ப அந்த 5 தான் என்னது இதோட சிக்னிபிகன்ட் ஃபிகர்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு நான் ஜீரோ, இது ஒரு நான் ஜீரோ ஓகேங்களா. அப்ப இதுக்கு நடுவுல 2 ஜீரோ இருக்கு, இந்த 2 ஜீரோ என்னவா கன்சிடர் பண்ணணும், சிக்னிபிகன்ட் ஃபிகரா கன்சிடர் பண்ணணும். அடுத்தது மூணாவது பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, if the number is less than 1 பாயிண்ட்ல வேல்யூ இருக்கணும், 1 பாயிண்ட்ல இல்ல, பாயிண்ட்ல வெறும் பாயிண்ட் ஓகேங்களா, 1 பாயிண்ட்ல ஜீரோல ஓகேங்களா, 0 பாயிண்ட்ல இருக்கணும். less than 1, the zeros on the right of the decimal point, zeros on the right of the decimal point, இதுதானே decimal pointக்கு ரைட்ல இருக்க 0, but to the left of the first non-zero digit, இதுதானே first non-zero digit ஓகேங்களா. 0 இல்லாத இருக்க first digit இதுதானே, அதுதானே. அதுக்கு இந்த பக்கம் இருக்க zeros என்ன இல்லைன்னா significant இல்ல, or not significant, ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன் சார், என்ன நம்பர் இருக்கு 0.03472 இப்படி இருக்கு அப்படின்னா, இதுல சார் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க இந்த ஜீரோ நமக்கு சிக்னிபிகன்ட் இல்லைன்னு தெரியும், இது சிக்னிபிகன்ட் இல்ல. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஜீரோ சிக்னிபிகன்ட் ஆனா எது வரைக்கும் சிக்னிபிகன்ட் இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட் வர வரைக்கும் இருக்கிற இந்த ஜீரோஸ் என்ன இல்ல அப்படின்னா சிக்னிபிகன்ட் இல்ல. சார் இதுக்கு நடுவில் ஒரு ஜீரோ இருக்கு, பிரச்சனை இல்ல, அது சிக்னிபிகன்ட். ஏன் சார் சிக்னிபிகன்ட், ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவுல ஒரு ஜீரோ இருந்தா அது என்னது சிக்னிபிகன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா, அங்க இருக்க ஜீரோ பத்தி பிரச்சனை இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா அந்த ஒரு ஜீரோஸ் என்னதான் நான் சிக்னிபிகன்ட் ஓகேங்களா, சிக்னிபிகன்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன, இது 3 மட்டும் தான் சிக்னிபிகன்ட். அடுத்தது, the terminal or trailing zeros in a number without decimal point, ரொம்ப ரொம்ப முக்கியம், without decimal point are not significant, அதாவது சார் இது வந்து 73200 நம்ம நார்மலா பார்ப்போம், இதுல சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளவு அப்படின்னா 3 தான். சிக்னிபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு, 3 தான். இந்த ஜீரோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கணக்குல எடுத்துக்க கூடாது. சார் இதே 73.2.00னா நம்ம என்ன பண்ணணும், கணக்குல எடுத்துக்கணும். இதுல 5 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு, புள்ளி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி டெய்லிங் ஜீரோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், டெய்லிங் ஜீரோஸ் பின்னாடி வர ஜீரோஸ் ஓகேங்களா, பின்னாடி வர ஜீரோஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிக்னிபிகன்ட் ஃபிகரா எடுக்கக்கூடாது ஓகேங்களா. அடுத்தது, all the zeros in the right of the decimal point and the right of the non-zero digits are significant. right of decimal point, right of non-zero digit. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் நான் இங்க இதெல்லாம் முன்னே எக்ஸ்பிளைன் பண்ண, பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா இதுல என்ன பண்ணணும், அதை வந்து சிக்னிபிகண்டா கன்சிடர் பண்ணிக்கணும். 4மே என்னது சிக்னிபிகன்ட், பாயிண்ட் இல்லைன்னா அது 2ஆ இருந்திருக்கும். சார் இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு இன்னொரு நம்பர்ஸ் இருக்கு, இந்த ஜீரோ ரெண்டுமே என்ன இல்ல, சிக்னிபிகன்ட் இல்ல, அது நமக்கு தெரியும். சார் இந்த ஜீரோ சிக்னிபிகன்ட் ஓகேங்களா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ வருது, அப்ப என்னது சிக்னிபிகன்ட் தான். இது 4மே என்னதான் சிக்னிபிகன்ட் தான். இதே பாயிண்ட் இல்லாம இது நம்பர் வந்துருச்சுன்னா 3200 இதுல எவ்வளவு இருக்கு, 2 தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 0.03200. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தா கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணணும். இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், the number of significant figures does not depend on system of units. சார் நான் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்றேன், சிக்னிபிகன்ட் ஃபிகர் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த ரூல்ஸை வச்சு நான் ஒரு இது எக்ஸாம்பிள் பண்றேன். 1 kg நம்ம எடுப்போம்ல, 1 kgங்கிறது MKSல, இதை வந்து கிராமுக்கு மாத்திரம் அப்படின்னா 1000 கிராம். ஆமாங்களா, 1000 கிராம், 1 kg 1000 கிராம். இதுல எவ்வளவு சார் சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு, ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அப்ப 1. சார் இதுலயும் என்னதான் இருக்கு, 1 தான் இருக்கு. இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண கூடாது, புள்ளி வரலன்னா கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப இதுலயும் என்னதான் சிக்னிபிகன்ட் 1 தான். அப்ப சிக்னிபிகன்ட் ஃபிகர் என்ன ஆகாது அப்படின்னா ஒரு சிஸ்டம் டு இன்னொரு சிஸ்டம் மாறும் போது மாறாது அப்படிங்கறத சொல்லலாம். இல்ல சார் இதை வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம், பவரை பேஸ் பண்ணி மாறாதுன்னு சொல்லலாம். பவரை பேஸ் பண்ணினா சார் அங்க 1 kg, இங்க 1 × 10⁻⁴
3 கிராம் வராங்க 1 into 10 power அது kg கிராமுக்கு மாத்தும் போது ஓகேங்களா 10 power 3ங்கும் போது நமக்கு என்ன வந்துரும் 1000 வந்துரும் 1 into 10 power 3 கிராம்னு சொல்லலாம் அப்ப இந்த 10 power வேல்யூ வச்சு என்ன மாறாது சிக்னிபிகன்ட் ஃபிகர் மாறாது இது அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 1 0 0 0 இதான வரும் இத பொறுத்து என்ன மாறல சிக்னிபிகன்ட் ஃபிகர் மாறல அப்படினு சொல்லலாம் 10 power வேல்யூஸ் வச்சு என்ன மாறாது சிக்னிபிகன்ட் வேல்யூஸ் மாறாது அதையும் ஞாபகம் வச்சுங்க இதே பாயிண்ட் தான் ஜஸ்ட் அத வேற மாதிரி கொஞ்சம் சொல்லலாம் நெக்ஸ்ட் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் கண்டிஷன்ல வந்து சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்றேன் ஓகேங்களா ரெண்டு வேல்யூ நான் ஆட் பண்றேன் இதோட சிக்னிபிகன்ட் ஃபிகர் எப்படி சார் எடுக்கணும் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ ஒரே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒரே மாதிரி எரர் மாதிரியே தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்ப்போம் the result of an addition or subtraction in the number having different precisions should be reported to the same number of decimal places as are present in the number having the least number of decimal places ஓகேங்களா நல்லா கவனிங்க ஒரு ரெண்டு மூணு நம்பர்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஓகேங்களா ரெண்டு மூணு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு மூணு நம்பர்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் ப்ரிசிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம் டிஃபரெண்ட் ப்ரிசிஷன்னா மீனிங் என்னது பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் வேரி ஆகுதுன்னு வச்சுக்கலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் வேரி ஆகுது இதுல ஒரு டிஜிட் இதுல ரெண்டு டிஜிட் இதுல மூணு டிஜிட் இருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஆஸ் ஆர் பிரசன்ட் இன் த நம்பர் ஹேவிங் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஆன்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கு இல்லைங்களா இந்த மூணு வேல்யூ நான் ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த மூணு வேல்யூல எது ரொம்ப ப்ரிசிஷன் கம்மின்னு பார்க்கணும் எது லீஸ்ட் ப்ரிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் லீஸ்ட் precision ஓகேங்களா லீஸ்ட் precision எதுன்னு பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் கம்மி டிஜிட் இருக்கிறது தான் லீஸ்ட் precision அப்ப இதுதான் லீஸ்ட் precision அந்த லீஸ்ட் precision நம்பர்ல ஓகேங்களா நம்பர் ஹேவிங் லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் அந்த லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் எதுல இருக்கோ அந்த நம்பருக்கு ஈக்குவலான ஆன்சர் தான் வரணும் அந்த டிஜிட்டுக்கு ஈக்குவலான டிஜிட் தான் ஆன்சர்ல வரணும் அப்படிங்கிறது தான் மீனிங் இப்போ எக்ஸாம்பிள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணா இந்த மாதிரி ஒரு நம்பர் வருதுன்னா இது மூணுல எவ்வளவு லீஸ்ட் டெசிமல் பிளேசஸ் இருக்கு இதுல தான் லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் ஓகேங்களா அப்ப இதுல மொத்தம் எத்தனை இருக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு அப்ப ஆன்சர்ல பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் எடுக்கணும் அவ்வளவுதான் புரியுதுன்னு நினைக்கிறேன் சிம்பிளா தான் இருக்கும் மூணுத்தையும் ஆட் பண்றேன் சார் ஆன்சர் எப்படி இருக்கணும் ஆன்சர் எப்படி ஒண்ணு வருது வர ஆன்சர் நம்ம எப்படி ஃபைனல் பண்ணணும் ஃபைனல் பண்றது எப்படி பண்ணணும்னா மூணாவது இருக்கிறதுல எதுல பாயிண்ட்க்கு அப்புறம் லீஸ்ட் டெசிமல் பிளேஸ் இருக்கோ ஒன்னு இருக்கு இதுல ரெண்டு இருக்கு இதுல மூணு இருக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் இதுல ஒன்னு பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு இதுல பாயிண்ட்க்கு அப்புறம் மூணு எது சார் கம்மி ஒன்னு தான் கம்மி அப்ப ஆன்சர் என்ன இருக்கணும் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல் தான் இருக்கணும் அவ்வளவுதான் சார் அதான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அதை பார்க்கலாம் இதுல பாயிண்ட்க்கு அப்புறம் 4 பாயிண்ட்க்கு அப்புறம் 3 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 இருக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா சம் வேல்யூ வருது ஆன்சர் என்ன பண்ணும் இதுல 4 இருக்கு இல்ல 3 இருக்கு இல்ல 2 இருக்கு நான் சிக்னிபிகன்ட் ஃபிகரை பத்தி பேசல இங்க ஓகேங்களா சிக்னிபிகன்ட் ஃபிகரை பேஸ் பண்ணி இதுல வராது பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பிளேசஸ் அவ்வளவுதான் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்ப இந்த மாதிரி வருதுன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 2 தான் கம்மி அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் அவ்வளவுதான் ஆன்சர் புரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இதுதான் அடிஷன் ரூல் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் கம்பேர் டு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மல்டிப்ளை பண்றேன் 2 நம்பர்ஸும் மல்டிப்ளை பண்றேன் என்ன சார் பண்ணலாம் மல்டிப்ளை ஆர் டிவிஷன் பண்றோம் வர ஆன்சர் ஒரு ஆன்சர் வருது இது என்ன பண்ணணும் the answer to a multiplication or division is rounded to the same number of significant figure possessed by the least precision term used in the calculation ரொம்ப ரொம்ப முக்கியம் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் என்ன பண்ணணும் இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ரவுண்ட் ஆஃப் பண்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் இந்த ஒரு கிளாஸ்ல வந்து அது கொடுக்கல ரவுண்ட் ஆஃப்னா என்னது 5 க்கு மேல இருந்தா நம்ம என்ன பண்ணிக்குவோம் ஒரு டிஜிட் முன்னாடி ஆட் பண்ணிக்குவோம் 5 க்கு கீழ இருந்தா இருக்கிற டிஜிட் அப்படியே போட்டுக்குவோம் அதே மாதிரி கரெக்டா எக்ஸாக்ட்லி 5 இருந்துச்சுன்னா ஆட் நம்பர் ஈவன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அதை மூவ் பண்ணுவோம் ஓகேங்களா ஜஸ்ட் அது ஒரு டைம் நீங்க உங்க புக்ல கோ த்ரூ பாத்துங்க எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்றோம் அப்படிங்கிறது ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண போறேன் ஓகேங்களா கடைசி மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு மட்டும் ரவுண்ட் ஆஃப் கண்டிஷன் வருது மத்த எதுக்குமே ரவுண்ட் ஆஃப் பண்ண போறது இல்ல சிக்னிபிகன்ட் ஃபிகர் எழுதும்போது சார் எப்படி சார் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் எதை பேஸ் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் லீஸ்ட் precision term முதல்ல கண்டுபிடிக்கணும் லீஸ்ட் precision term என்னது இதுல லீஸ்ட் precision term ரெண்டுமே சேம் precision ஓகேங்களா ரெண்டுமே சேம் precision அப்ப லீஸ்ட் precision எவ்வளவு இதுதான் லீஸ்ட் precision term வச்சுக்கலாம் ஒரு பேஜ் ஓகேங்களா இதுல லீஸ்ட் precisionங்கிறது இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ரெண்டு நம்பர் இருக்கு இதை வந்து லீஸ்ட்னு இருக்கும் சார் ஏன் சார்னா மேன்யூவா பார்க்கும்போது இது ரொம்ப கம்மி ரெண்டுமே சேம் டிஜிட் இருக்கு அதுல எது சார் லீஸ்ட் precision அப்படின்னா மேக்னிட்யூட் எது கம்மியோ அதுதான் லீஸ்ட் precision ரெண்டுமே சேம் டிஜிட் இருக்கு அப்படின்னா ஓகேங்களா இப்போ இதுதான் என்னது லீஸ்ட் precision precise ஓகேங்களா precision term
இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சார் இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் சிக்னிபிகன்ட் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். எவ்வளவு நம்பர் ஆஃப் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. இந்த ஒரு 0.23ல எவ்வளவு சிக்னிபிகன்ட்? 2 சிக்னிபிகன்ட் இருக்கு. சார் இப்ப ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்குன்னா 2 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கிற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், அவ்வளவுதான். சார் இப்ப எனக்கு ஆன்சர் இப்படி வருது, எனக்கு 2 டிஜிட் தான் வேணும், மொத்தமே 2 டிஜிட் தான் வேணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்ல. ஓகேங்களா? மொத்தமே எனக்கு 2 டிஜிட் தான் வேணும். அப்ப 2 டிஜிட் இதை நான் என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்குன்னா மீனிங் என்னது? 5க்கு அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 33 அப்படிங்கிறது தான் இதோட ஃபைனல் ஆன்சர். மல்டிபிளிகேஷன் ஆர் டிவிஷனுக்கு இந்த ரூலை ஃபாலோ பண்ணும். சார் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணும்போது சம் நம்பர் கிடைக்குது. இதுல எது சார் லீஸ்ட் ப்ரீஷியஸ்னா கண்டிப்பா இதுதான். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இது 2 டிஜிட், இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட். லீஸ்ட் இதுதான். இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் 3. 1 2 3. லீஸ்ட் ப்ரீஷியன் டேர்மோட சிக்னிபிகன்ட் ஃபிகரை இங்க பார்க்கணும், மேல அப்படி இல்ல. ஓகேங்களா? அப்ப லீஸ்ட் சிக்னிபிகன்ட் ஃபிகர் எவ்வளவு? இந்த இடத்துல 3. அப்ப ஃபைனல் ஆன்சர்ல எனக்கு என்ன இருக்கணும்? 3 சிக்னிபிகன்ட் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும்? ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 3 இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு அப்ப இந்த 3 டிஜிட் தான் எனக்கு வேணும். இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாக்குறேன். என்ன இருக்கு? 4 இருக்கு. 4ங்கிறதுனால 5க்கு கம்மியா இருக்கா? அப்ப 5 கம்மியா இருக்குன்னா இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். 66.8 அப்படிங்கிறது அதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்னிபிகன்ட் பேஸ் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களோட புக்ஸ்ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சிக்னிபிகன்ட் பேரா இருக்கும். எரரை பேஸ் பண்ணி வந்து நம்ம கிளாஸ்ல வந்து சம் பார்ப்போம். ஓகேங்களா? இன்னும் ஒரு ஃபைனல் ஒரு வீடியோ மட்டும் இருக்கும் உங்களுக்கு தியரிட்டிக்கல் பார்ட்ல, அதாவது ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பரை பேஸ் பண்ணி தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வர அந்த ஒரு செஷன்ல வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி பார்ப்போம்னா டைமென்ஷன் அண்ட் எரர், ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர் இதை பேஸ் பண்ண சம்ஸ் பார்ப்போம். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து எரர் வந்து கொஞ்சம் நம்ம நல்லாவே புரியும். ஓகேங்களா? அந்த இடத்துல நமக்கு எரர் நல்லாவே புரியும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்க இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து இன்னொரு டைம் புக்ஸ்ல இருக்க क्वेश्चंस எடுத்து ரீகால் பண்ணுங்க. சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? Thank you. Future Vision NEET JEE Academy, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 94439 22215 and web address www.futurevision.ias.com.